Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் ஓட அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் வந்து நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் தான். ரொம்ப சிம்பிளான கான்டென்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியஸ் பார்த்துலாம். Okay, so this is what is introduction to nucleus. We have studied about the team members of the cell, கரெக்ட்டுங்களா? நம்ம செல்ல என்னென்ன டீம்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். யார் யார்? குளோரோபிளாஸ்ட், பிளாஸ்டிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ரைபோசோம், லைசோசோம், சென்ட்ரியோட், மைக்ரோபாடி, இன்க்ளூஷன் பாடி, நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? இவங்க இந்த ஒரு டீம் அப்படின்றது இட் இஸ் இன்கம்ப்ளீட் வித்அவுட் a லீடர். அப்போ இந்த டீம் மெம்பர்ஸ் யார் லீடர் அப்படின்னா nucleus is the leader. Nucleus is the leader and it controls and regulates the activities of the cell. இதுதான் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. The discovery of nucleus. யாரு நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணா? இட் இஸ் none other than ராபர்ட் பிரவுன். ராபர்ட் பிரவுன் தான் வந்து ஆர்ச்சிட் ரூட்ஸ், இதான் ஆர்ச்சிட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ச்சிட் ரூட்ஸ்ல வந்து ஏதோ இருக்கிறதா பார்த்தாரு, அதுதான் வந்து நியூக்ளியஸ். Nucleus was discovered by Robert Brown. இவர் தான் ராபர்ட் பிரவுன். Discovered by Robert Brown in the orchid plant. The material of the nucleus stained by the basic dyes was given by the name chromatin. Chromatin by Fleming. By Fleming. Fleming. ஓகேங்களா? So let us look at this. ஓகேங்களா? இப்போ குரோமாட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள ஒரு ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டை பண்ணி பாருங்க. டைனா கலர் அடிச்சு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் ஸ்டெயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குரோமாட்டின் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தெரியும். நியூக்ளியஸ் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். பட் இதுக்குள்ள நான் டை அடிச்ச உடனே இது மட்டும் ஸ்பெஷல் கலர்ல தெரியுதா? பர்பிளா இந்த ஃபைபர்ஸ்லாம் ஃபைபர் லைக் சப்ஸ்டன்ஸ் நூல் நூலா இருக்கா? இதெல்லாம் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் யாருன்னா ஃபிளெமிங். ஃபிளெமிங் தான் கலர் அடிச்சாரு. ஸோ இதான் ஃபிளெமிங் கேவ் திஸ் குரோமாட்டின் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தாரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ் இருக்கு. எப்படி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிரியாணி குக் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி குக் பண்றதுக்கு முன்னாடி யூ வில் டூ ப்ரிப்பரேஷன். ஸோ ரெண்டு ஃபேஸஸ் இருக்கு, இன்டர்ஃபேஸ் அண்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு ஃபேஸ் இருக்கு. இப்போ நீங்க அதான் சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைம் தான் அதிகமா இருக்கும் செய்யறதை விட. இந்த தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி தான். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இட் இஸ் யூசுவலி டைம் கன்சியூமிங். எக்ஸாம்பிள் டோட்டலா ஒரு நம்ம பாடியில ஒரு செல் டிவைட் ஆகுனா ஆக்சுவலி 24 hours இருக்கும். 24 hours இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இட் இஸ் டைம் கன்சியூமிங். இதுவே இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஃபேஸே வந்து 23 hours எடுத்துக்கும். மைக்ரோடிக் ஃபேஸ் இட் வில் டேக் ஜஸ்ட் 1 hour. டெலிவிஷன் அப்படின்றது 1 hour போதும். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் இட் வில் டேக் 23 hours. ஓகேங்களா? இதுதான் வந்து நடக்கும். நார்மலி there is only one nucleus per cell. யூசுவலா ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னா யூஸ்வலி மஸ்குலர் செல்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது லிவர் செல்ஸ்ல இருக்கும். லிவர் செல்ஸ் ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட் சொல்றேன், லிவர் செல் டிவைட் ஆகிறதுக்கு 1 year ஆகும். அதனால தான் அதில் ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? மஸ்குலர், லிவர் செல், கோக்யூனட் வாட்டர் இருக்கும்ல, நீங்க அது மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் தான் குடிப்பீங்க. கோகனட் வாட்டர். நாலாவது ஒரு ஆஸ்டிக் செல்ஸ் லைக் your போன் செல்ஸ் வச்சுக்கோங்க. போன் செல்ஸ் நிறைய மல்டி நியூக்ளியஸ் இருக்கும். பட் ஒரு சில செல்ஸ் இட் வில் லேக் நியூக்ளியஸ். What are the cells that will lack nucleus? Erythrocytes, RBC. RBCக்கு நியூக்ளியஸ் இல்ல. RBCக்கு நியூக்ளியஸ் இல்ல. அதே மாதிரி Steve plates, Steve tube plates. ஓகேங்களா? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பானியன் செல்ஸ்ல தான் நியூக்ளியஸ் நிறைய மல்டி நியூக்ளியஸ் இருக்கு. பட் if you see the sieve tube plate, இந்த பார்ட் இருக்கும் இல்லையா, இந்த sieve tube plate, இதுல there is no nucleus. Things to note. Okay, so இங்க பாத்தீங்களா ஒரு ட்ரீ இருக்கும், xylem இருக்கும், phloem இருக்கும். If you zoom into this phloem, you will see your sieve tube plate. In the companion cells it will have a lot of nucleus, but in your sieve tube plate there is no nucleus. And if you see this thing பாத்தீங்களா, இதுதான் RBC. ஹீமோகுளோபினோட வேலை என்ன? O2 ஓட போய் அட்டாச் ஆகுது. இதுல நோ ரைபோசோம்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ் இல்ல. நியூக்ளியஸ் இல்லாததுனால ரைபோசோம்ஸ் இருக்காது. நோ நியூக்ளியஸ். ஓகே, so introduction to the nucleus. What are all about this nucleus?
ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியர் போர் இருக்கா, நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸோட பார்ட் ஃபுல்லா ஒரு செமி ஃப்ளூயிடான சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது சுத்தி வந்து குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும், கொஞ்சம் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியோலஸ் எப்படி இருக்கும்னா யான் உடைய அந்த நூல் கண்டு இருக்கும் இல்லையா, நூல் கண்டு மாதிரி இருக்கும். இது வந்து சிஸ்டர் நே இப்படி இருக்கும். சிஸ்டர் நேனா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சிஸ்டர் நே. ஓகேங்களா? இது இன்னர் நியூக்ளியர் மெம்பரேன், இது அவுட்டர் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ், திஸ் நியூக்ளியோலஸ் அப்படின்றது இது அசம்பிளேஜ் ஆஃப் ரைபோசோம். Is it okay for you all? ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து mRNA-ன்னு ஒன்று இருக்கும். நியூக்ளியோலஸ்குள்ள mRNA-ன்னு ஒன்று இருக்கா, mRNA. இந்த mRNA என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் போர் வழியா வெளியே சைட்டோபிளாசமுக்கு வந்துடும். நியூக்ளியர் போர் மூலமா சைட்டோபிளாசமுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ். இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். Nucleus when it is not dividing, a highly extended elaborate nucleoprotein fiber called chromatin, nuclear matrix, and this one of more spherical bodies are called nucleoli. நியூக்ளியோலைனா ஸ்பெரிக்கல். இப்போ இதுதான் நியூக்ளியஸ் இருக்குன்னா அதுக்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா, அது ஒண்ணுக்கு மேல இருந்ததுன்னா அந்த நியூக்ளியோலை சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் சரௌண்டட் பை டபுள் லேயர் மெம்பரேன். இதுக்கு வந்து நியூக்ளியஸ்க்கு வந்து 2 லேயர்ஸ் இருக்கும். 2 லேயர்ஸ், இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். ஸ்பேஸ் பிட்வீன் them is called perinuclear space. ஒரு மெம்பரேனுக்கும் இன்னொரு மெம்பரேனுக்கும் நடுவில் அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். சரிங்களா? பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். Is it clear? So now let us look at the structure of nuclear membrane. The outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum and also bears ribosomes on it. The outer membrane, வெளியே இருக்கக்கூடிய மெம்பரேன் இருக்கும் இல்லையா, இது வந்து they usually remain continuous அந்த with the endoplasmic reticulum and also bears some ribosomes on it. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ், நியூக்ளியஸ்ல ரைபோசோம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகல, அது வெளியே வந்து இது கண்டினியூஸா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நியூக்ளியஸ் கூடயே ஒட்டிட்டு இருக்கும். நியூக்ளியஸோட பக்கத்து வீடு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து வரக்கூடிய ரைபோசோம் இதோட வந்து அட்டாச் ஆயிடும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஆர்ஆரோட அட்டாச் ஆயிடும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும். At a number of places, the nuclear envelope is interrupted by the nuclear pores that form by the fusion of 2 or more membranes. The nuclear pore regulates the passage of the substances like RNA, mRNA போறதுக்கு, ரைபோசோம்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம் போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்றது இந்த நியூக்ளியர் போர் தான். Structure of nucleus. Nuclear matrix of the nucleoplasm contains nucleolus and chromatin. Nuclear matrix இந்த உள்ள ஆங்கிள் கலர்ல இருக்கு இந்த பார்ட் ஃபுல்லா ஃப்ளஷி பார்ட். இப்படி இருக்கா, அந்த பிளேட் மாதிரி இருக்குமா, ஜஸ்ட் ஹாஃபா கட் பண்றேன். இதுக்குள்ள இப்படி இருக்குமா, இது என்னது நியூக்ளியோலஸ். ஸோ இது மேட்ரிக்ஸ் சுற்றி இருக்கலாம், அது நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் நியூக்ளியோபிளாசம். இந்த நியூக்ளியோபிளாசம்குள்ள இந்த நியூக்ளியோலஸும் அதை சுற்றி குரோமாட்டின்ஸும் இருக்கும். நியூக்ளியோலை வந்து ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் பிரசன்ட் இன் நியூக்ளியோபிளாசம் ஆர் நியூக்ளியர் மேட்ரிக்ஸ். The content of the nucleolus is continuous with the rest of the nucleoplasm as it is not a membrane-bound structure. Nucleolus is not a membrane-bound structure. No membrane. Nucleolus. This is site of act. Is ரொம்ப important ஆன the NEET MCQ. என்னது active ribosomal RNA synthesis. Active ribosomal RNA synthesis. ரைபோசோமல் RNA synthesis. இங்கதான் RNA synthesis நடக்கும். எங்க RNA synthesis நடக்கும், எங்க ரைபோசோம் synthesis நடக்கும், இது ரெண்டுமே it will take place inside the nucleolus. ஓகேங்களா? Larger and more numerous nuclei are present in the cells actually carrying out the protein synthesis. Proteins will be formed only in this nucleus. The chromatin occurs in the form of 5 overlapping and coiled fibers distributed in the nucleoplasm. 5 overlapping coiled fibers are chromatin. The interface nucleus of the cell when it is not divide ஆக மாட்டேங்குது அப்படின்னா interface, அதோட preparation period has highly extended elaborate nuclear fibers called chromatin இருக்கும். Nuclear matrix and one or more spherical bodies called nucleoli. Quick take up பண்ணலாம். The nucleus was discovered in the orchid roots by Robert Brown. Which of the following structure is not found in prokaryotic cell? Nuclear envelope. Nucleus தான் இருக்காது. அடுத்தது nuclear membrane is derived from
ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸோட பக்கத்து வீடு யாரு? ER, endoplasmic reticulum. So the membrane of the endoplasmic reticulum remains continuous with the membrane of endoplasmic reticulum கேக்குறாங்க. நியூக்ளியஸ் கிடையாது. நியூக்ளியஸ் கிட்ட நீங்க plasma membrane, nuclear membrane எழுதலாம். But ER யார் கூட இருப்பா? ER will be closed with plasma membrane, nuclear membrane. ஓகேங்களா? The membrane of the endoplasmic reticulum remains continuous with membranes of நீங்க சொல்லலாம் நியூக்ளியஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து plasma membrane ER எழுதலாம். நியூக்ளியஸ் கேட்டிருந்தாங்கன்னா. But they are asking for ER itself. ER னா அப்ப ER வருமா வராது. அப்ப plasma membrane வரும். plasma membrane அதோட எதிர் வீடு, nuclear membrane அதோட பக்கத்து வீடு, endoplasmic reticulum ஓட பக்கத்து வீடு. ஓகேங்களா? So which of the following systems is a single membrane? ஒரே ஒரு membrane இருக்குது என்னது? It is nucleolus. இல்ல. நியூக்ளியஸா? இல்ல. மைட்டோகாண்ட்ரியாவா? இல்ல. நல்லா நோட் பண்ணுங்க, நியூக்ளியஸ் வராது. ஏன்னா it is no membrane. Mitochondria double. Nucleolus is no. So none of these, because single membrane உங்களுக்கு இல்ல யாருக்குமே. நியூக்ளியஸ் அப்படின்றது அசெம்பிளி ஆஃப் ரைபோசோமல் யூனிட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க ஒரு நியூக்ளியஸ்னு சொல்லிட்டா நீங்க mRNA எழுதலாம். நியூக்ளியஸ்னு சொல்லிருந்தா mRNA எழுதலாம். நியூக்ளியோலஸ்னா அசெம்பிளி ஆஃப் ரைபோசோமல் யூனிட் தான். அடுத்து குரோமாட்டின் சொல்லலாம். நம்ம குரோமாட்டின் பார்க்கலாம். குரோமாட்டின் occurs in the form of fine overlapping coiled fibers distributed in the nuclear plasm. Nuclear plasm full-ஆ இந்த ஃபைபர் இருக்கும். Chromatin threads or fibers present in the nucleus condense to form chromosomes. குரோமாட்டின்னா அப்படியே ஒன்னா சேர்ந்தா, இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் BBD இருக்கும்ல, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். குரோமோசோம்ஸ் will form. குரோமோசோம்ஸ் will form. ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன் பாருங்க. ஹிஸ்டோன் அப்படின்றது புரோட்டீன். ஹிஸ்டோன்னா என்னன்னா புரோட்டீன் யூனிட். ஹிஸ்டோன்னா புரோட்டீன் யூனிட். இந்த மாதிரி புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் வந்து யூசுவலி பாசிட்டிவ் இன் நேச்சர், பட் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ். டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ். இதை சுத்தி அப்படியே ஊண்ட் ஆயிட்டே போகும், காயில் ஆயிட்டே போகும். இந்த புரோட்டீனை தூக்கிட்டே இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? குரோமோசோம் அந்த டிஎன்ஏ wrapped around the histone protein. Some non-histone proteins in RNA. Chromatin. A single human cell has approximately 2 meter long thread of DNA distributed among the 46 chromosomes. So 46 chromosomes வந்து distribute ஆயிருக்கும் chromatin சுத்தி. 2 meter long thread வந்து இருக்கும். ஓகேங்களா? So paternal and maternal. ஒரு செல்ல வந்து 46 chromosomes, pair of chromosomes இருக்கும். அப்படின்னா 23 paternal side and maternal side respectively இருக்கும். ஓகேங்களா? குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டா நீங்க பிரிக்கலாம். ஹெட்டரோக்ரோமாட்டின், யூக்ரோமாட்டின் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு யூசுவலா இப்படிதான் இருக்கும், கரெக்டுங்களா? இப்படிதான் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து இட் வில் பி டென்ஸ். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கரெக்டுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப டென்ஸா இருக்கும். இந்த மாதிரி டென்ஸா இருக்கிற ஏரியா தான் ஹெட்டரோக்ரோமாட்டின். நீங்க ஒரு பூவை வந்து தொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ கட்டுறீங்க, பக்கத்துல கட்டினாங்கன்னா அது வந்து ஹெட்டரோக்ரோமாட்டின். அதே கொஞ்சம் தூரமா ஒன்னொன்னா விட்டு கட்டுறீங்கன்னா அது யூக்ரோமாட்டின். ஓகேங்களா? ஸோ ஹெட்டரோக்ரோமாட்டின் யூஸ்வலா வந்து நிறைய கலர் கொடுக்கும். இந்த ஸ்டெயின் பண்ணும்போது அந்த குரோமாட்டினோட கலர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் யூக்ரோமாட்டின் will be less stained, and we can call euchromatin as transcriptionally active. Transcriptionally active. சரிங்களா? transcriptionally active. So every chromosome essentially has a primary construction or centromere இருக்கும். ஒரு எல்லா குரோமோசோமுக்குமே வந்து சென்ட்ரோமியர் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் பார்ட் தான் சென்ட்ரோமியர் சொல்றீங்க. டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் கைனிட்டோகோல்ஸ். கைனிட்டோகோல்ஸ்னா டிஸ்க் மாதிரி இருக்கும். புரோட்டீன் கோட்ஸ். ஓகேங்களா? புரோட்டீன். ஸோ இதுல சொல்லணும்னா இது ரொம்பவே கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கா, அப்படிதான் சென்ட்ரோமியர். இது கைனிட்டோகோல்ஸ், டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். கைனிட்டோகோல்ஸ்னா இந்த சுத்தி இருக்கும், இது கிடையாது. இதுதான் கைனிட்டோகோல்ஸ். இது சுத்தி இருக்கும் புரோட்டீன் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா you will call it as Q-arm. இது வந்து P-arm. இது சிஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து சிஸ்டர் ஃபைபர்ஸ். ஓகேங்களா? Few chromosomes have non-staining secondary construction. இதுல வந்து ஸ்டெயின் ஆகாது. நீங்க கலர் போட்டாலுமே இதுல வந்து கலர் ஒட்டாது. இது வந்து ஒரு செகண்டரி பார்ட், பிரைமரியா வராது, அதுவே டெவலப் ஆகும் தனியா. ஓகேங்களா? செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், கான்ஸ்டன்ட் லொகேஷன். This will give the appearance of a small fragment. ஒரு குட்டி fragment மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு.
இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சேட்டிலைட்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சேட்டிலைட். இதுதான் சேட்டிலைட். ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, ஒரு மாதிரி ஃபிராக்மெண்ட் மாதிரி இருக்கா, அதுதான் சேட்டிலைட். ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் நம்ம குரோமோசோம்ஸை பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி? சென்ட்ரோமியரோடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம இதை பிரிக்கலாம். There are 4 types. What are they? Metacentric, submetacentric, acrocentric, telocentric. Metacentricனா ஈக்குவலா இருக்கும் 4 டிஸ்க்குமே மெட்டாசென்ட்ரிக்ல. சப்மெட்டாசென்ட்ரிக்னா இது ரெண்டும் கொஞ்சம் குட்டியா இருக்கும், இது ரெண்டும் பெருசா இருக்கும். ஆக்ரோசென்ட்ரிக்னா அதை விட இன்னும் குட்டியா இருக்கும், இது இன்னும் பெருசா இருக்கும், அதே சைஸ்ல இருக்கும். டீலோசென்ட்ரிக்னா மேல இருக்கவே இருக்காது, வெறும் 2 டிஸ்க் மட்டும் தான் இப்படி இருக்கும், அதாவது டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? Types of chromosomes. The metacentric chromosome has a middle centromere forming 2 equal arms of the chromosome. Submetacentric chromosome has centromere slightly away from the middle centromere forming 1 short arm and 1 longer arm. ஒரு ஷார்ட் ஆர்மும் ஒரு லாங் ஆர்மும் இருக்கும். இது submetacentric. And acrocentric chromosome, the centromere is situated close to its end forming one of the extremely short and one long. ரொம்ப குட்டி ஒரு பெருசு எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது எண்ட்ல போய் சிச்சுவேட் ஆயிருக்கும். டெலோசென்ட்ரிக்னா இட் இஸ் டெர்மினல் சென்ட்ரோமியர், எண்ட்ல தான் இருக்கும். அந்த சென்ட்ரோமியர் எங்க இருக்கும்? எண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது டெலோசென்ட்ரிக். தட் ஃபைனல் மிஸ்டேக். இது டெலோ, ஏன்னா ஒண்ணுமே இல்லை, எண்ட்ல இருக்கு அப்படின்னா இது டெலோ. இது acro because it has very extremely small things. Acro. இது sub தான், இது meta தான். Correct. So only these two are wrong. So let's find the correction. This is wrong and this is the correct answer. Okay, so let's take up a quiz shortly. The coiled dense deep chain portion of the chromosomes are designated as deeply chained, which is heterochromatin. Heterochromatin ரொம்ப coiled ஆ இருக்கும். Then what is not less coiled, less chained portion of the chromosome? It is euchromatin, which is also known as translatory. What is this called as? We will call it something, no, with some name. What is that? We call it transcriptionally active. Transcriptionally active. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இல்ல? டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா RNA to mRNA. ஸோ இந்த வேலையை பார்க்கறது தான் யூக்ரோமாட்டின். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா இட் இஸ் mRNA to protein. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் யூக்ரோமாட்டின். ஓகேங்களா? மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர்ம்ஸ். இப்படி இருக்கும். கரெக்ட்டுங்களா? So that's all. Let's look at the summary. The nucleus is the control center of the cell and it regulates the cellular activity. It contains the nuclear membrane, nucleoplasm, chromatin. Nucleus was discovered by Robert Brown in 1831. Nucleus chain with a basic dice was given the name chromatin with a Fleming. Chromatin thread present in the nucleus condenses to form chromosome. Actually, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். chromatin threadலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா will condense எல்லாம் ஒண்ணா சேர்ந்து it will form chromosome. எப்படின்னா chromatin சைட்டோபிளாசம் இப்படி இருக்குமா, இதெல்லாம் கண்டென்ஸ் ஆகி அழகா இந்த மாதிரி குரோமோசோமா வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாறும். So chromatin contains DNA and some basic proteins called histones. Chromatinல DNA and histones இருக்கும். Some non-histone proteins and also RNA is also there. DNA histoneனா protein, DNA and protein இருக்கும். So உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம நீங்க காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிடுங்க. And thanks for thanking you all. Thank you so much. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.